குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி வாசிப்பு புத்தகத்தில் ஐ கேன் ரீட் அப்படிங்கிற புத்தகத்தை எப்படி வாசிக்கிறதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஏ நியூ டீச்சர் கேம் டு அவர் கிளாஸ். ஒரு ஆசிரியர் புதியதாக நம்முடைய வகுப்பிற்கு வந்தாங்க. மை நேம் இஸ் ரவி, டெல் மீ யுவர் நேம்ஸ், ஹீ செட். என் பேர் ரவி, உங்களுடைய பெயரை ஒவ்வொருவராக கூறவும். ஒரு புதிய ஆசிரியர் என்ன செஞ்சார், எங்கள் கிளாஸ்க்கு வந்தாங்க. அவர் தன்னுடைய பேர் ரவின்னு சொன்னார். உங்கள் பேரை ஒவ்வொருத்தராக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒன் பை ஒன் ஒவ்வொருத்தராக இஷ்யட் அவர் நேம்ஸ், எங்களுடைய பெயர்களை கூறினோம். மிருதுலா, ராகவன், சித்ரா, மணி. மிருதுலா கம் ஹியர், ஹீ கால்டு. மிருதுலா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் கூப்பிட்றாரு. ஓ நோ, ஹீ கால்டு மை நேம். ஐயோ என்னை கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே மிருதுலா போகிறாங்க. ஐ காட் அப் அண்ட் வென்ட் டு ஹிம். நான் எழுந்திருச்சு என்ன பண்ணேன், ஆசிரியர் கூப்பிட்டாரு, அவர்கிட்ட போனேன். ஹி கேவ் மீ எ புக், அவர் எனக்கிட்ட ஒரு புத்தகம் கொடுத்தாரு. They had a picture of an elephant. அதில் ஒரு எலஃபண்ட் படம், யானையின் படம் ஒன்று இருந்தது. Read it loudly, ரவி சார் said. ரவி ஆசிரியர் என்னை சத்தமாக படிக்க சொன்னார். My heart started to beat fast. என்னுடைய இதயம் வேகமாக அடிக்க தொடங்கியது. I was sweating. எனக்கு வேர்த்து கொட்டுச்சு. My fingers trembled. என் கையெல்லாம் நடுங்குச்சு. My throat dried. என்னுடைய தொண்டை வறண்டு போச்சு. மை ஃப்ரெண்ட் மீனா லுக்ட் அட் மீ. என்னுடைய ஃப்ரெண்ட் என்ன பண்ணா, மீனா என்னைய பார்த்துட்டு இருந்தா. வில் ஹி ஆஸ்க் மீ டு ரீட் நெக்ஸ்ட், அடுத்தவர் என்ன கூப்பிட்டுருவாரோ அப்படின்னு நினைச்சா. சி வாஸ் அஃப்ரைட் டு, ரொம்ப பயந்தா. ரீட், இட் இஸ் எ ஸ்டோரி புக். படி, இது கதை புத்தகம் தான். லெட்ஸ் ஆல் லிசன் டு த ஸ்டோரி. எல்லாரும் இந்த ஸ்டோரியை, கதையை கவனிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐ லுக்ட் அட் ஹிம். நான் அவரை பார்த்தேன், ஆசிரியரை பார்த்தேன். ஹி ஸ்மைல்ட் அட் மீ. அவர் என்னிடம் புன்னகைத்து சிரிச்சுட்டு என்ன சொன்னார், ஸ்மைல் பண்ணிட்டு. அண்ட் செட், சொன்னார், யூ கேன் ரீட், உன்னால் படிக்க முடியும் அப்படின்னு சிரிச்சுட்டு, உன்னால் படிக்க முடியும், படி அப்படின்னு சொல்லி சொன்னார். I took the first page. நான் முதல் பக்கத்தை எடுத்தேன். All words were simple. எல்லா சொற்களும் மிகவும் எளிமையாக இருந்தன. I felt confident. எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டானது. I began to read. நான் படிக்க ஆரம்பித்தேன். Oh no, everyone is looking at me. ஐயோ எல்லாரும் என்ன பார்க்குறாங்க, எல்லாருமே என்ன பார்த்துட்டு இருந்தாங்க. My voice began to tremble. என்னுடைய குரல் என்னாச்சு, நடுங்க ஆரம்பிச்சது. ஐ ஸ்டம்பிள், நான் நடுங்கினேன். ஸ்டில் ஐ குட் ரீட், இருந்தாலும் என்னால் படிக்க முடிந்தது. த கிளாஸ் வாஸ் வெரி குவைட். வகுப்பறையே மிகவும் அமைதியாக இருந்தது. ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் லிசனிங் டு மீ. எல்லா மாணவர்களும் என்னையே கவனித்துக் கொண்டிருந்தார்கள். இட் வாஸ் ஏ ஃபன்னி ஸ்டோரி. இது ஒரு வேடிக்கையான கதை. எவரி ஒன் லாஃப்டு வைல் ஐ வாஸ் ரீடிங். எவரி ஒன் லாஃப்டு, எல்லாரும் சிரித்தாங்க நான் படிச்சுட்டு இருக்கும்போது. ஐ ஆல்சோ லாஃப்டு, நானும் அவர்களுடன் சேர்ந்து சிரித்தேன். ஐ ஃபினிஷ்டு ரீடிங் த ஸ்டோரி. நான் இந்த கதையை படித்து முடிச்சிட்டேன். த டீச்சர் பிரைஸ்டு மீ. ஆசிரியனை பாராட்டினார். எவரி ஒன் கிளாப்டு, எல்லாரும் கைத்தட்டி பாராட்டினார்கள். ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன், மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை உணர்ந்தேன். ஐ வாஸ் வெரி ப்ரவுட். எனக்கு ஒரு பெருமிதம் ஏற்பட்டது. ஒரு பெருமையாக என்னால் படிக்க முடிந்தது என்ற ஒரு பெருமிதம் ஏற்பட்டது. நவ் ஐ கேன் ரீட். இப்பொழுது என்னால் படிக்க இயலும். இப்போ நமக்கு இந்த கதையில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு குழந்தை மிருதுலாங்கிறவங்க படிக்க சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு பயந்தது, அப்புறம் ஆசிரியர் ஒரு ஊக்கம் கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் படிக்குது. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் மாறல் அப்படின்னா, நம்மக்கிட்ட முயற்சி இருந்தது, முயற்சி எடுக்கணும். பயம் இருந்தாலும் அந்த விடாமுயற்சியோடு நம்ம படிக்கும்பொழுது நம்மளால் படிக்க முடியும் அப்படிங்கிறத ஒன்று தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா ஆசிரியர் அன்பாக இருந்து ஊக்கம் கொடுக்குறாரு. ஊக்கம் கொடுக்கும்போது அந்த மிருதுலாங்கிறவரால் பொண்ணால் படிக்க முடியுது. அப்போ நம்மளாலையும் என்ன செய்ய முடியும், ஊக்கமும் முயற்சியும் அன்பாக தட்டி கொடுக்கக்கூடிய ஆசிரியரும் இருக்கும் பொழுது நம்மால்
அனைத்தையும் எளிமையாக படிக்க முடியும் அப்படிங்கிறது நம்மளால் நம்ப முடியும். அப்போ படிக்க படிக்க நம்ம என்ன செய்யறோம், நம்பிக்கை அடைவோம். அப்போ ஒவ்வொரு செயலையும் செய்யும் பொழுது நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக அதை செய்ய முடியும். இதுதான் ஐ கேன் ரீட், நானும் படிக்க முடியும். அதுக்கு ஒரு தட்டி கொடுத்தல் கூடிய அன்பான ஊக்கம் மற்றும் பயந்தாலும் முயற்சி கைவிடாமல் படிக்கணும். பயந்துட்டு நடுங்கிட்டு ஓடி போய் உட்காந்துடாம பயம் இருந்தாலும் என்னால் படிக்க முடியும்னு சொல்லி முயற்சி செஞ்சு படிக்கும்போது எல்லா செயலும் நமக்கு வெற்றியே. தேங்க்யூ பாஸ்.